தோல்வி எதிரொலி. எதிர்பார்க்காத நடிகர் விஜய் திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பு அவருக்கு நேர்ந்த மிகப்பெரும் சோகம். ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமால வெற்றி கண்ட நடிகர் விஜய் அவர்கள் அரசியலையும் வெற்றி காண போறேன் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஓபன் பண்ணி அதன் மூலியமா சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாடு முழுக்க தனிச்சு போட்டியிட்டாரு. கண்டிப்பா தாவேகா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில அதிகமா போயிட்டு இருந்துச்சு. விஜய் அவர்கள் தமிழ் சினிமால சாதிக்காத விஷயமே இல்ல. விஜய் அவர்கள் தமிழ் சினிமால இதுவரைக்கும் 69 படங்கள் நடிச்சிருக்காரு. அதுல முக்காவாசி படங்கள் வெற்றி தான். ஒரு வெற்றி நாயகனா வலம் வந்தவரு. அவர் நினைச்சிருந்தா தொடர்ந்து தமிழ் சினிமால நடிகரா இருந்திருக்கலாம். ஆனா மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரியே அரசியலுக்கு வந்தாரு. வந்த அவர மக்களும் ஆதரிச்சாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் நடத்தின மாநாடு, பொதுக்குழு, பிரச்சாரம்னு எங்க விஜய் அவர்கள் போனாலுமே அங்க மக்கள் அவருக்கு பயங்கர ஆதரவு அளிச்சாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா விஜய்க்கு மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு இருக்கு. கண்டிப்பா விஜய் ஜெயிப்பாருன்னு தான் எல்லாருமே நெனச்சோம். ஆனா விஜய் கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் அப்டின்னா, அவரு நெனச்சத சாதிக்கணும். இல்லன்னா அத அவரால தாங்கிக்க முடியாது. இதனால அரசியல் அப்படிங்கிறது நாம நெனைக்கிற மாரி சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு மாயாஜாலம். இது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு ஆரம்பத்திலேயே அவருடைய மனைவி தடுத்திருக்காங்க. ஆனா விஜய் அதற்கு அவங்க பேச்ச கேட்காம அவங்களையே உதறி தள்ளிட்டு வந்துட்டாரு. அதனால அவருடைய மனைவி, மகன், மகள்னு எல்லாருமே விஜய விட்டு பிரிஞ்சிருக்காங்க. இந்த நேரத்துல விஜய் சட்டமன்றத்துல போட்டியிட்டாரு. எல்லா தொகுதியிலும் போட்டியிட்டாங்க. இன்னைக்கு அதுக்கான ரிசல்ட் வரப்போது. காலையிலருந்து எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்து காத்திருந்துச்சு. என்ன நடக்க போது? விஜய் ஜெயிப்பாரா? மாட்டாரா? அப்படின்னு. நெறைய கருத்து கணிப்பு விஜய் பெரும்பாலான இடங்கள்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சில கருத்து கணிப்பு விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மக்கள் அவர ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு நடிகர். அதுக்காக ஆதரிக்கிறாங்க. ஆனா அவர ஒரு தலைவனா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. அவரால கண்டிப்பா அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிக்க முடியாது. அப்படின்னு பல கடுமையான விமர்சனங்கள் இருந்துச்சு. இது எல்லாமே விஜய் குடும்பத்துக்கு பயங்கர அதிர்ச்சிய ஏற்படுத்துனுச்சு. ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாரி விஜய் ஜெயிக்கல அப்படின்னா, கண்டிப்பா அத விஜயால எப்படி தாங்கிப்பான்? விஜய் என்ன பண்ண போறான்? அப்படின்னு எல்லாருமே உச்சக்கட்ட பயத்திலயும் இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாரியே இன்னைக்கு சற்று முன் ரிசல்ட்டும் வந்து முடிஞ்சிருச்சு. அவர் எதிர்பார்த்தது ஒண்ணு. ஆனா இங்க நடந்தது ஒண்ணு. அத விஜயால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. மக்கள் அப்போ என் மேல நம்பிக்கை இல்லாம வச்சுட்டு போயிட்டாங்களா? மக்களுக்கு என் மேல சுத்தமா எந்த ஒரு இதுவுமே இல்லையா? அப்போ இதுக்கிடையில என்ன நடந்துச்சு? மக்கள் என்ன ஏமாத்துனாங்களா? இல்ல வேற யாரும் என்ன ஏமாத்துனாங்களா? நான் எப்படி இப்படி தோத்து போனேன்? அப்படின்னு அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வெற்றி கிடைக்கல. மிகப்பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய தோல்வி. இந்த தோல்வியவும், அந்த அசிங்கத்தையும் நடிகர் விஜயால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. பயங்கர மன உளைச்சல்ல உள்ளாயிட்டாரு. அப்படி விஜய்க்கு நேர்ந்த இந்த பயங்கர மன உளைச்சல் தோல்வி, அவருக்கு திடீர் நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. நெஞ்சு வலியில வலிய துடிச்சிருக்காரு. அதன் பிறகு அவருக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியில ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் பரிதாபம், ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல உள்ளாக்கியிருக்கு.